Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே என்னென்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ என்ன ரெசிபின்னா நம்ம ஜிலேபி ரெசிபிஸ், சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் அண்ட் ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஆயில், நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 4 டேபிள் ஸ்பூன், கீ 4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சுகர் 2 கப், ஏலக்காய் 4, தண்ணி தேவைக்கான அளவு தண்ணி, எல்லோ ஃபுட் கலர் இல்லைன்னா மஞ்சள், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மைதாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய், இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெசிபி. ப்ராப்பரான ஜிலேபி ரெசிபி வந்து வேறு. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோன்னா 1/2 கப் ஆல்மோஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவாகவே ஊற்றிக்கோங்க, வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி மாவு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு உண்டான பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் வாட்டர் நல்லா எடுத்துகிட்டு, ஸோ 2க்கு 1 அந்த கான்செப்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அதை வந்து காய்ச்சுங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேணாம், ரொம்ப லோவும் வேணாம், மீடியமில் வச்சுக்கோங்க. இதுக்கு லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இது கூட ஃபுட் கலர் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் நல்லா உடைச்சி நம்ம இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் ரொம்ப அதிகம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பாயிலிங் வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த பாகை காய்ச்சணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் போதும். அதை எடுத்து அந்த சைடு வச்சிடலாம். ஸோ நம்ம ஊற வச்சுருக்கிற மாவு, ஸோ ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஊற இருக்குது. இதுக்கு வந்து நாம் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் ஃபுட் கலர், நீங்கள் ஃபுட் கலர் இல்லைன்னா மஞ்சள் ரெண்டுமே சேர்த்திக்கலாம். நல்லா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 15 மினிட்ஸ் ஊற விட்டுருக்கணும். ஸோ பை த டைம் நீங்கள் வந்து பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். நல்லா 15 மினிட்ஸ் ஊறி இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நாம் ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றலாம். பைப்பிங் பேக்கை விட உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்குவீஸ் பாட்டில், அதாவது உங்களுக்கு இந்த சாஸு இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, சாஸோ இல்லைனா அந்த சாக்லேட் சிரப் இதெல்லாம் வரும் இல்லையா, ஸ்குவீஸ் பாட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டில் தான் பெஸ்ட் எனக்கு கேட்டால். இது விட கொஞ்சம் டிசாஸ்ட்ரஸாக தான் இது முடிஞ்சுது. ஸோ நான் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணேன். எப்படின்னா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு ஒரு கரண்டியில் அதை நான் வந்து ஃபுல் சுற்றிக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறேன். ஸோ சில மிஸ்டேக்ஸ் இதில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு மிஸ்டேக் நான் வந்து பண்ணது. ஸோ நல்லா போய் ஒட்டிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது வந்து நல்லா சிக்கிடுச்சு. பட் ஸ்டில் எப்படியோ மேனேஜபிளாக வந்துடுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜிலேபி போடும்போது ரொம்ப ஷாலோவான பேன் இருக்கணும். ஃப்ரையிங் பேன் பெஸ்ட்டு. நீங்கள் கடாய் மாதிரி ரொம்ப ஆழமாக இருக்கிற ஒரு கடாய் வந்து நமக்கு ஆகாது. ஸோ இது மாதிரி ஷாலோவாக இருக்கணும். எண்ணெய் வந்து உங்களுக்கு கம்மியாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஸோ சம்மாவும் மேனேஜ் பண்ணி இதை எடுத்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப தீஞ்சிராமல் நல்லா கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருந்தது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக வந்துருது. கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருந்தது. பட் இந்த ப்ராசஸில் தான் மிஸ் ஆகிடுச்சு. பட் நான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சில டோன்ட்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் மெயின் இந்த வீடியோ நான் போட்டேன். இல்லைனா நான் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு கூட இதை போட்டிருக்கலாம். பட் இதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதையும் நம்ம வந்து என்னென்னு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இது மெயின் இந்த பைப்பிங் பேக் ஆகவே ஆகாது. ஸோ இது ஃபுல்லுமே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப அந்த நாசில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அது ஒன்று மெயின் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் பைப்பிங் பேக்கே எடுத்துக்கிட்டாலும் ஒரு சின்ன நாசிலாக இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்குவீஸ் பாட்டில் தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ இதுலேருந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக தான் வந்திருந்தது, தின்னாக வரல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தின்னாக கிடைக்கும். ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே, நல்லாவே வந்திருந்தது. ஸோ ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து ஜீராவில் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜிலேபி ரெசிபி, இன்ஸ்டண்ட்டான ஜிலேபி. ஸோ ப்ராப்பர் ஜிலேபி இட்ஸ் அ பிக் டாஸ்க். அதை ஊற வச்சு உளுந்து ஆட்டி அதுதான் செய்வாங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்த்தோம். உங்களுக்கு இது ரொம்ப வீடியோ வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸான சம்யுக்தா வினோத் அண்ட் யுக்தா கிச்சன் ரெண்டையும் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Come on.